For the NDA government, Tamil Nadu's progress is extremely important. Since 2014, the central government has given about 3 lakh crore rupees through devolution alone. This is many times more than the amount sent during the earlier Congress DMK government. Infrastructure funding to Tamil Nadu has tripled in the last decade compared to the decade before that. The NDA government has spent nearly 57,000 crore rupees on national highways in the state. This is more than 4 times the amount spent by the Congress DMK government between 2004 and 2014. We have invested almost 8,000 crore rupees in building rural roads in Tamil Nadu. This is 3 times more than the Congress DMK government's investment in that 10 years. நண்பர்களே, என்டிஏ அரசாங்கத்தை பொறுத்தமட்டிலே தமிழ்நாட்டின் முன்னேற்றம் என்பது மிகவும் முக்கியமானது. 2014ஆம் ஆண்டு தொடங்கி 3 லட்சம் கோடி ரூபாய் நிதி பகிர்வு செய்யப்பட்டிருக்கின்றது. இது கடந்த காங்கிரஸ் திமுக அரசாங்கம் அளித்த நிதியை விட பல மடங்கு அதிகம். கடந்த 10 ஆண்டிலே உள்கட்டமைப்பு நிதிக்கு அதற்கு முந்தைய 10 ஆண்டில் ஒதுக்கப்பட்ட நிதியை விட 3 மடங்கு அதிகமாகி இருக்கின்றது. மாநிலத்தின் தேசிய நெடுஞ்சாலைகளுக்கு சுமார் 57,000 கோடி ரூபாயை என்டிஏ அரசாங்கம் செலவு செய்திருக்கின்றது. 2004-2014ஆம் ஆண்டு காலத்திலே காங்கிரஸ் திமுக அரசாங்கம் செலவு செய்த தொகையை விட இது 4 மடங்கு அதிகமானது. தமிழ்நாட்டிலே கிட்டத்தட்ட 8,000 கோடி ரூபாய் தொகையை நாம் ஊரக பகுதி சாலைகளிலே செலவு செய்திருக்கின்றோம். இது அவர்களுடைய ஆட்சிக்கால 10 ஆண்டுகளில் காங்கிரஸ் திமுக அரசாங்கம் செலவு செய்ததை விட 3 மடங்கு அதிகமான தொகை.